ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா வெண்கல தொட்டி முழுவதுமாக பெண்கள் கொடுத்த தர்ப்பணங்களாலே, தர்ப்பணம் அப்படின்னு சொன்னால் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க முகம் பார்க்குற வெண்கல, இப்போ இருக்கிறது மாதிரி கண்ணாடி கிடையாது, அவங்க வைத்திருக்கிற அந்த பளிங்கு போல இருக்கிற அந்த வெண்கலம் முகம் பார்க்கிறதற்காக வைத்திருந்தார்கள் என்று பார்க்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக பெண்களுடைய தியாகம் அதிகமாக இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேகமாக அதை மட்டும் அந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அடுத்த ஸ்லைடு போடுங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் கொடுத்ததா இருக்கும், குடும்பமாக கொடுத்ததா இருக்கும். ஆனால் இந்த வெண்கல தொட்டி மட்டுமே என்ன அப்படின்னா பெண்கள் கொடுத்த தர்ப்பணம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண கண்ணாடி, வெண்கல கண்ணாடியை போன்ற ஒரு பளிங்கி போன்ற ஒரு உலோகத்தை காணிக்கையாக ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொடுத்தார்கள் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த சிலையில் நம்ம ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகம் 30:18 பார்த்தீங்க அப்படின்னா அதை கூடாரத்துக்கும் பலிபிடத்துக்கு நடுவே வைக்க சொல்கிறாரு. ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் அந்த தொட்டியில் தான் கழுவணும், அந்த தண்ணியில் தான் கழுவணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்லைடு போடுங்க. டக்கு டக்குன்னு போடுமா, டைம் இல்லாதனால நான் போயிடலாம். இவங்க கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவணும், இல்லைன்னா ஆபத்து, இறந்துருவாங்க. உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகணும் அப்படின்னா கை கால்களை கழுவிட்டு தான் உள்ளே போகணும். ஏன்னா அவ்வளவு சுத்தமான ஒரு காரியம். அந்த தண்ணீர் வார்க்கப்பட்ட ஒரு இடம். தண்ணீர் அப்படின்னாலே தேவனுடைய வசனம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். வசனத்தை தாங்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக அந்த வெண்கல தொட்டி இருந்துச்சு. அதை கொடுத்தது யார் அப்படின்னா பெண்கள். ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை யோசிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, பெண்கள் நினச்சா அவங்களால வீட்டை கட்டவும் முடியும். சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. இடிக்கவும் முடியும், கட்டுறதும். இன்னொரு சிம்பிளாக சொல்ல போனால் ஆவதும். எத்தனை நம்மளால் உருவாக வேண்டும், பரிசுத்தமான சந்ததியை உருவாக்குற பிள்ளைகளாக இருக்கணும். பரிசுத்த சந்ததியை அழிக்கிற பெண்களாக நம்ம இருந்து விட கூடாது. சரிங்களா? வெண்கல கண்ணாடி தொட்டி அப்படின்னு கூட அதுக்கு பதில் சொல்லலாம். அடுத்து பாருங்கள், உங்களுடைய பலிபிடத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருளை செய்வதற்கு பெண்களுடைய பங்கு அதிகம். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பொருட்கள் பெண்கள் கொடுத்த பொருள். இன்றைக்கி திருச்சபையில் பெண்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டது நிறையா திருச்சபைகள். இங்கே திருச்சபையும் அப்படி தான் இருக்குது. நான் இது வரைக்கும் ஆண்கள் இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து இதை செய்யுங்க பாஸ்டர்னு சொன்னதை நான் பார்க்கல. அப்படி யாரும் சொல்லியிருக்கீங்களா? அது வேறு தப்பாக சொல்லிடக்கூடாது. நான் வந்ததுலேருந்து பெண்கள் தான் இதை செய்யணும் பாஸ்டர், அதை செய்யணும், நீங்கள் இதை வேற கேட்டுட்டீங்க, அதை வேற கேட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக இங்கே கொஞ்சம் அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள் இருக்குது அப்படின்னா அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருந்தது. இப்பொழுது இருக்கிற திருச்சபையில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. 9:15 பெண்கள் அதிகமாக வருவாங்களா, ஆண்கள் வருவாங்களா? பெண்கள் பக்கம் தான் வருவாங்க. பெண்கள் பக்கம் ஃபுல்லான பிறகு ஆண்கள் பக்கம் அப்படியே ஒரு 4 பெஞ்சு ஃபில்லாயிருச்சுன்னா ஒரு பெஞ்சு வரும் ஆண். ஆகையினால பெண்களுடைய பங்கு ஆசரிப்பு கூடாரத்தில் மிக முக்கியமான பங்காக இருந்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்த ஸ்லைடு போடுங்க. இது நல்ல பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 38ஆம் அதிகாரம் 8வது வசனம், வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே. ஆசரிப்பு கூடாரத்திலே கூட்டம் கூட்டமாய் கூடின பெண்கள். ஏன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர்றாங்க அப்படின்னா தங்களை தாழ்மைப்படுத்துவதற்காக. எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர்றாங்க அப்படின்னா தங்களை தாழ்மைப்படுத்துவதற்காக. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் பெண்களை.
சாராளை பற்றி சொல்லும்போது ஏவாளை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். நீங்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க தான் தாய் எல்லாருக்கும். விசுவாசிகளின் தாயார், விசுவாசிகளுக்கெல்லாம் தாயானவள் சாராளாக மாறினார். இன்னைக்கு நம்முடைய பேர், நீங்கள் வேத புஸ்தகத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா பெண்களும் உள்ள வருவாங்க. நியாயாதிபதியாக தெபோராள் எழும்புகிறாள், தீர்க்கதரிசியாக மிரியாம் எழும்புகிறாள். பிலிப்பினுடைய 4 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். எல்லா இடங்களிலும் பெண்களுடைய பங்கு அதிகமாய் இருந்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண்கள் அன்னாளை போன்ற, இன்னைக்கு கூட அதை அன்னாளை பற்றி பேசினாங்க, அழகா அதை பேசினாங்க. இந்த லூக்கா சுவிசேஷத்தில் பாருங்களேன், 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். எவ்வளோ ஒரு தீர்க்கதரிசி பாருங்களேன். 84 வயசுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் ப்ரேயர் ப்ரேயர், உபவாசம், ஜெபம் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க சமுதாயத்தில் என்பதையும் நம்ம உணர வேண்டும். அடுத்த பகுதியில் இந்த பெண்கள் தயாள குணமானவர்கள், செல்வாக்கு நிறைந்தவர்கள், அடிக்கடி ஜெபத்துக்கு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு வந்தவர்கள், பொன் கண்ணுக்குட்டியை செய்ய தன்னுடைய பொருட்களை கொடுக்காதவர்கள், தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்று துடித்தவர்கள். தேவையில்லாததுக்கெல்லாம் இந்த பெண்கள் செலவு செய்ய மாட்டாங்க. தேவனுடைய ஊழியத்திற்காக மட்டும் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தவர்கள் தான் இந்த பெண்கள் என்பதை இந்த ஆசிரியக்கூடத்தில் இருந்த பெண்களாக இருக்கிறார்கள். உலகத்தை விட்டு, உலக அழகை வெறுத்து தேவனுக்காக காணிக்கை கொடுத்தவர்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஊழியத்திற்காக தங்களுடைய நிலங்களை என்ன பண்ணாங்க, விற்று கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம எங்கே நல்ல இடம் வந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ இடம் வாங்கலாம், எவ்வளோ பெரிய வீடு கட்டலாம், எத்தனை வீடு கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம்ல. ஆனால் அவங்க அந்த காலத்தில் எல்லாவற்றையும் விற்று ஊழியத்திற்காக கொடுத்த பெண்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கிறாங்க, மகதலேனா மரியாள். பரிமள தைலத்தை என்ன பண்ணுறா, 1 வருஷ வருமானம், அது 1 வருஷ வருமானத்தை அப்படியே ஏசப்பாவுக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிட்டான். 30 வெள்ளிக்காசுக்காக ஒருத்தன் காட்டி கொடுக்குறான். ஆனால் அவ்வளவு பணத்தை அந்த பெண் காணிக்கையாக ஆண்டவருடைய பாதத்திலே கொடுக்கிறாள். ஆகையினாலே நம்ம நினைக்கலாம், எங்களால் என்ன செய்ய முடியும், நாங்களே ஒரு ஒரு வீட்டில் நாங்கள் அடங்கி கிடக்கிறோம், எங்களால் ஃப்ரீடமாக நாங்கள் வாழ முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த இடத்தில் கொண்டு வந்துருவாங்க. அப்பாட்ட சொன்ன போதும் அவர் பார்த்துக்கிறவார். நோவாவுடைய மனைவி பேர் தெரியுமா? தெரியாது. ஆனால் அது நீதிமான் என்கிற அந்த நோவாவுடைய வாழ்க்கையில அந்த அம்மா ரொம்ப முக்கியமானவங்க. எல்லாரும் தூசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட நோவாவுடைய மனைவி ஆண்டவரை நம்பினாள், பேழைக்குள் இருந்தாள். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணும்போது கூட கூடயே இருந்து அதை செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்தின பெண் ரொம்ப முக்கியமானவங்க என்பதை நாம் யோசிக்கணும். தேவனுக்காக கொடுத்தவர்கள். விதவை ஒரு அம்மா 2 காசு தனக்கான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். பாவியான அந்த ஸ்திரீ விலையுயர்ந்த அந்த பரிமள தைலத்தை கொடுத்தாள். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விலையுயர்ந்த எல்லாவற்றையும், தன் ஆஸ்திகளை அவருக்கு ஊழியத்திற்காக கொடுத்தார்கள். பவுலுடைய வாழ்க்கையில் நிறைய பெண்கள் லிஸ்ட் இருக்கும், கரெக்டா? யாரெல்லாம் இருப்பாங்க பெண்கள் லிஸ்ட்ல? பவுல் யாரெல்லாம் சொல்லுவார்? பெபேயாளை பற்றி பேசுவார். அவங்களாம் ஒரு பிஸ்னஸ் லேடி, பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவன் என்னோடு கூட எனக்கு என்னன்னாலும் செய்வா, கழுத்தையே கொடுப்பா அப்படின்ற மாதிரி இந்த பவுல் பேசுவார். வேற யாரெல்லாம் ஊழியத்திற்காக இருந்த பெண்கள் நீங்களே சொல்லுங்களேன். பிரிஸ்கில்லா இருக்கிறாங்க, அப்புறம்
பெபேயால சொல்லியாச்சு. சூசனா இருக்கிறாங்க. வேற என்னையா நிறைய பேர் சொல்றேன். லீதியா இருக்கிறாங்க. வேற நான் எல்லா பெண்களையும் எழுதி தான் வச்சிருக்கிறேன், லிஸ்ட் போட்டிருக்கேன். அது இப்போ பேசினோம்னா 11 மணி ஆயிரும். அதனால் எல்லா லிஸ்ட்டையும் போட்டு தான் வச்சேன். ஆனால் இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சரிங்களா? மார்த்தாள், மரியாள், இந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ஒரு பிள்ளைகள். ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுதலில் முதல் யாருக்கு காட்சி கொடுக்குறாரு? மரியாள் தான். அவங்க தான் போய் சீசர்களுக்கு நற்செய்தியை சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பங்கு ஆண்டவரோடு வைத்திருக்கிறோம்? அந்த ஸ்திரீகள் ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா தனக்கான எல்லாவற்றையும் கொடுத்துட்டு எங்க முகத்தை கூட பார்க்கலனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரை நாங்கள் பார்க்க வேண்டும், அது போதும், எங்களை அழகுபடுத்தின ஆண்டவர் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும். இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்மளை கொடுக்க முடியுமா? முழுவதுமாக கொடுக்க முடியுமா? யோசிக்கணும். இது ஒரு முதல் பாடம். அது ஆண்டவருக்காக தன்னையே கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நேசிக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டுட்டாங்க. அது பழைய ஏற்பாட்டில் இருந்த அருமையான பெண்கள். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஊழியத்திற்கு அதிகமாக உதவி செய்கிற பெண்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பவுல் பாராட்டுறார், இப்படிப்பட்ட பெண்களா? நமக்கு அதிகமாக தெரியும், தொற்கால் அப்படின்னாலே தெரியும். அந்த அம்மாவுடைய ஊழியெல்லாம் தெரியும்ல, பயங்கரம். லீதியா அவங்களாம் ஒரு முக்கியமானவங்க, பணக்காரங்க தான். ஆண்டவர் லீதியாவுடைய இதயத்தை அப்படியே திறக்கிறார். ஊழியத்திற்காக பயங்கர உற்சாகமாக ஊழியம் செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அவங்க செய்த அந்த ஊழியங்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய விளைச்சலை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கு. நிறைய மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலரை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ஒரு வசனம் கூட போட்டிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் வந்தோன்னா பார்த்தேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். 31வது அதிகாரம் நீதிமொழிகள்னாலே ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் என்கிற ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருப்பார். ஆனால் அதன் அடிப்படையில் இருக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது பழைய ஏற்பாடு, அதை பற்றியெல்லாம் இங்கே பேசக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் எப்படி இருந்தாங்க? ஏன்னா அவங்களால முடியலை அப்படின்னா என்ன செய்வாங்க? பழசாகிறோம். முடியும் அப்படின்னா எப்பயுமே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு பெண் எப்படி இருப்பாள் சமுதாயத்தில் என்பதை நம்ம யோசிக்கணும். நிறைய குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா போதும், பெண்கள் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே போயிடும், குடும்பமே போயிடும். ஆகையினாலே ஆண்டவர் பெண்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. அவர்கள் மூலமாக ஊழியங்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெண்களாக இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் உங்களால் சீக்கிரம் அப்ரோச் பண்ண முடியும்? நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய முடியுமா முடியாதா பெண்களால்? ஆண்களால் போனோன்னா என்னடா மாப்பிள்ள அப்படின்வான், ஒன்றும் நடக்காது. ஆனால் நீங்கள் அப்படியே மெதுவாக போய் அப்படியே அன்பா, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவமனையில் போங்க, எல்லா நர்சஸ் பெண்கள் இருப்பாங்க, உதவி செய்வாங்க. நல்ல ஹெல்பிங் ஒரு நேச்சர் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நிறைய கடைகளுக்கு போங்க, பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பொறுமையாக அங்கே சகித்து கொண்டு கொஞ்சம் சம்பளத்தில் கூட பொறுப்பை சரியாக செய்கிறவர்கள். ஆகையினால ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுக்குறார். ஆண்டவருடைய சத்தியத்திற்காக பெண்கள் எழும்பினா எப்படி இருக்கும்? இடையில ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சபையிலிருந்து நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க. 4 பேராக எல்லா இடத்துக்கும் போய் சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றுமில்லாத ஒரு காரியத்திற்காக அந்த பெண்கள் இந்த திருச்சபைக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு நிறைய போதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஆண்டவர் பல சத்தியங்களை புதையலாக வைத்திருக்கிறார். பெண்களாகிய நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டாமா?
புதிய ஏற்பாட்டில் மட்டும் இயேசுவுக்காக எழும்பின அந்த பெண்களைப் போல நீங்களும் நானும் நீங்கள் கண்டிப்பாக எழும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய திட்டமாக இருக்கிறது. இன்னும் அதிகமாக சிம்பிளாக சொல்ல போகிறேன், அது போதும், ஸ்லைட் ஆஃப் பண்ணிடுங்க. யாத்ராகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பார்வோனின் மகள் தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்தாளா அப்படின்னா இல்லை. தந்தை எனக்கு ஆபத்தை கொண்டு வருவார் என்று தெரிந்தும் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாரு. அந்த குழந்தை மோசை எடுக்கிறார், நான் வளர்க்க போகிறேன், இது என் பிள்ளை அப்படின்னு சொல்லி. அவளெல்லாம் நம்ம பாராட்டணும். அந்த குழந்தை அழகுள்ளது என்று கண்டு ஆண்டவருடைய சேவைக்காக, ஆண்டவருடைய மேலான திட்டத்திற்காக ஆண்டவர் அந்த பார்வோனுடைய மகளை எடுத்து பயன்படுத்தினார். ஒரு ஞானியாக வளர்க்கப்பட்டான் மோசே. இன்னைக்கு எத்தனை ஆகமங்கள், யோபு புஸ்தகத்தை எழுதி 5 ஆகமங்களை எழுதக்கூடிய பாக்கியத்தை இந்த மோசைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா அவதான் முக்கிய காரணம். அன்னைக்கு அவன் மட்டும் நதியில் அந்த குழந்தையை பார்த்து எடுக்கல அப்படின்னா, வளர்க்கல அப்படின்னா, மோசை மூலமாக இவ்வளவு நடந்திருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அவளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தை ஆணோ பெண்ணோ, உங்களுடைய நோக்கம் எல்லாம் அந்த குழந்தை இயேசுவுக்காக என்ன செய்ய போகுது? இந்த நோக்கம் மட்டும்தான் பெண்களுக்கு இருக்கணும், தாய்மார்களுக்கு இருக்கணும். இந்த மோசையினுடைய தாய் அதைத்தான் சொல்லி சொல்லி வளர்த்தா. உனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நீ விசேஷமானவன், நீ தேவனுடைய பணியை செய்யணும்னு சொல்லி 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 வளர்த்தா. அதே போல தானியேலுடைய பெற்றோர், நீங்க சீக்கிரமா இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கான நாள் வந்தாச்சு, ஏன்னா எரேமியா சொல்லியிருக்கிறாரு, நீங்க வெளியே போய்தான் ஆகணும். நீங்க போனாலும் 10 பிரமாணத்தை மீறாதீங்க. முதலாவது பிரமாணத்தை மீறாத, 2வது பிரமாணத்தை மீறாத, 10 பிரமாணத்தை ஒன்றையும் மீறாத என்று சொல்லி தானியேலுடைய பெற்றோரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய பெற்றோரும் சொல்லி வளர்த்தார்கள். இன்னைக்கு கல்வி எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு. நம்முடைய பள்ளிக்கூடங்களும் இப்போ அதே மோட்டிவாக மாறிக்கொண்டு இருக்கிறது. பிஸ்னஸ் மோட்டிவ். சேவை என்பது போய், சத்தியம் என்பது போய், பணம் என்கிற நோக்கத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா பள்ளிக்கூடங்களும் உருவாகி கொண்டு வருது. கல்வி என்ன தெரியுமா? என்ன கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க? அந்த கல்வியின் மூலமாக மனம் திரும்பினவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. என்னைக்கு வீட்டில் இந்த கல்வியை நீங்க கற்றுக் கொடுக்கலையோ, இதுல எல்லா கல்வியும் இருக்கு. சயின்ஸ் இதுல இருக்கு, மேக்ஸ் இங்க இருக்கு, சுவாலஜி இங்க இருக்கு. என்ன வேணும் இதுல? தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, சைக்காலஜி இருக்கிறது, டிராமா இருக்கிறது, எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இதை பிள்ளைகளுக்கு சரியாக கற்றுக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தாய்மார்கள், அதுதான் முக்கியமான கல்வி. இதுதான் உலக கல்வியில ஒரு மனிதன் மாறுவானா அப்படின்னு இல்லை, நாலேஜ் ஒருவேளை வளரலாம். ஆனால் மனமாற்றம் என்பது, ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை மாறுவது என்பது இங்கேதான் இருக்கு. ஆகையினாலே பெற்றோர்கள், பெண்களாகிய நீங்கள், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் விடக்கூடாது. நான் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன், நிறைய மிஷனரிமார்கள் பேச்சை கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்க அம்மா கடைசியா எனக்கு சொல்லிட்டு போனது இதுதாங்க, இதை மட்டும் விட்டுறாதப்பா, உலகத்திலேயே இதுதான்ப்பா சிறந்த புஸ்தகம், இதை படிச்சிருப்பான்னு சொல்லி மறிக்கும் போது சொல்லிட்டு போன பெற்றோர்கள் உண்டு, தாய்மார்கள் உண்டு. சீகன் பால்கி என்கிற அந்த ஒரு மனிதன் இன்னைக்கு தமிழ் படிச்சுட்டு இருக்கோம்னா அவங்க தான் முக்கிய காரணம். அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, படுக்கையில் இருக்கும்போது, சின்ன வயசு, அவனுக்கு விவரம் கூட தெரியாது, வாடா அப்படின்றாங்க. சீகன் பால் போய் நிற்கிறான்.
இதை மட்டும் வச்சுக்கப்பா அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க. இதில் ஒவ்வொன்றையும் நான் நினைச்சிருக்கிறேன் கண்ணீரால், ஒவ்வொரு பக்கமும் கண்ணீரால் நனைந்திருக்கிறது, இதை நீ பயன்படுத்திக்கொன்னு சொன்னா அதை கண்டுக்கிறவே இல்லை. அவன் கொஞ்ச நாள் வந்துச்சு, அம்மா என்ன சொன்னாங்க மனசுக்குள்ள வருகிறது. பைபிள் எடுக்கிறாரு, இந்திய தேசத்துக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தார். சிறிய வயசுலேயே இறந்துட்டார். தாய்மாருடைய ஜெபம், பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. எலன் ஒயிட் சொல்லும்போது சொல்கிறாங்க, நான் ஜெபத்திலோடு சொன்னேன், நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களாம்? ஒரு ஊழியக்காரங்க, மிஷனரிஸ். குழந்தைகளை வளர்த்தெடுக்கிற ஒரு மிஷனரி. ஏலி என்கிற ஒருத்தர் இருந்தார், பசங்களை ஒழுங்காக வளர்க்கல. ஏலினுடைய மனைவியை பற்றி தெரியுமா? சொன்னாரா? சொல்லலை. அந்த அம்மா எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சில நேரங்களில் தகப்பன்மார் தவறு செய்து விடலாம். ஆனால் பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை வளர்ப்பதில் என்று சொல்லி பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்குவது பெண்களுடைய முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அது அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு கருவி பார்வோனின் மகள். மோசையினுடைய பெற்றோர்களும் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் விசுவாசத்தினாலே அவனை 3 மாதங்கள் ஒளித்து வைத்தார்கள் என்று எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோகபேத் என்கிற அந்த தாயார் மோசைக்காக தன் உயிர் போனாலும் பரவாயில்ல அந்த குழந்தையை ஒளிச்சு வைக்கணும். 3 மாதம் ஒளிச்சு வைக்க முடியுமா? கஷ்டம். என் குழந்தைக்கு ஆல்மோஸ்ட் 3 மாதம் ஒளிச்சு வைக்க முடியுமா? அதை போய் என்ன சவுண்டு விடும் பசி எடுத்தா, எவ்வளோ கஷ்டம், எப்படி தெரியாமல் வளர்க்கிறது. ஆகையினால அந்த தாய் விசுவாசத்தினாலே அந்த குழந்தையை வளர்த்தாள். பெரிய ஒரு லீடராக, ஒரு தலைவனாக உருவாக்கப்பட்டான் மோசே. இதற்கு காரணம் என்னன்னா அந்த அம்மா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை எத்தனை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சிப்பிரால் பூவால் என்கிற பெண்மணிகள் கடவுளுக்கு பயந்து குழந்தைகளை பாதுகாத்தார்கள். அவங்க மட்டும் காப்பாற்றல அப்படின்னா ஆண் இனம் அழிஞ்சிருக்கோங்க. தேவனுக்கு பயந்தார்கள் அந்த பெண்கள். இன்னைக்கு நிறைய பெண்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். எல்லா திருச்சபையிலையும் பெண்கள் இருக்கிறாங்க தேவனுக்கு பயந்தவங்க. இந்த திருச்சபையிலே இருக்கிறீங்க நிறைய பேர். இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார், நம்மளை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் நான் இதை அப்படியே ஓவராலாக அப்படியே ரிசர்ச் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எதுக்கு ஒவ்வொரு பெண்களை பற்றி ஒரு விசேஷமாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு விசேஷம் அங்கே இருக்குது. ரூத்து அப்படின்னா என்ன? எது முக்கியமானது? மாமியார். மாமியார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றது யார் உதாரணமாக இருக்கிறாங்க? அது பழைய ஏற்பாடு பாஸ்டர், புதிய ஏற்பாடு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். மாமியார்கிட்ட யாராவது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு எல்லாமே ஒரே ஏற்பாடு தான். நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஏற்பாடு வேத புஸ்தகம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம். ஒரு பெரிய பதவியில் இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு பாடம். பெரிய போஸ்டிங்ல நீங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட தாழ்மை அவசியமாக இருக்கிறது. எஸ்தரை போல தாழ்மை. நீங்க எல்லா பெண்களுக்கும் ஒரு விசேஷமான குணம் இருக்கும். சாராளெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பயங்கரமான குணம் படைச்சவங்க. தன்னுடைய சொந்த புருஷன் கூட பொய் சொல்லி அனுப்பிவிடார், போற. ஆண்டவர் அங்கே காப்பாற்றினார். புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னா சாராள்கிட்ட போய் கேட்கணும். புருஷனை எப்படி சொல்லுவா தெரியுமா? நம்ம அட பாவமே, அங்க ஆண்டவரே நான் இங்க அட பாவமே. நிறைய கோடு வச்சிருக்கிறோம். வீட்டில் போனால் தான் தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் அநியாயம் இல்லை, பேர்களை வச்சு அப்படியே அழகா. ஆனால் இந்துக்கள், இந்து சகோதர சகோதரிகள், நான் நிறைய பேர், நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்ததுனால நான் சொல்கிறேன், கணவனே கண்கண்ட தெய்வம்னுவாங்க.
அதுக்கு மாங்கல்யம் அந்த பூசை வைப்பாங்க. அது என்னது பேர், தாலி, அதுக்கு ஒரு பூசை, கணவன் நல்லா இருக்கணும்னு சொல்லியெல்லாம் பூசை பண்ணுவாங்க. நம்ம கணவன் செத்து போகணும் பூசை பண்ணுவோம் நிறைய இடத்துல. அப்பா அவன் தொல்லை தாங்க முடியலடா. எங்கெங்க போச்சு? அங்கே பைபிளே எடுக்காதவங்க குணம் வந்து கணவன் மாற்றம். என்ன பஸ் திட்டுறீங்க விமன் ஸ்டேல பெண்கள் அப்படி? அதில் ஒரு பாயிண்டாவது சொல்லிக்கிறேன். நம்ம மக்கள் பாவம் அப்படியே என்னடா அப்படியே இங்கிட்டே பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, என்ன இல்லையா? இப்போ தான் அவங்க எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. ரைட்ரா அட்ரா அட்டாக் பண்ணியா இந்த சைடு அப்படின்னு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது கணவன். அதே போல பெண்கள் மனைவிமார்கள் ஆண்டவர் கொடுத்த ஒரு விலையுயர்ந்த ஒரு பொக்கிஷம். அதை சரியா நம்ம பாதுகாத்துக்கல அப்படின்னா குடும்பம் போயிடும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை போயிடும். ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த குடும்பம், கணவன் மனைவி என்கிற உறவு மிக மிக முக்கியமான ஒரு உறவு. இந்த உறவு சரியாக இல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிதைஞ்சு போயிடும். வீட்டில் ஏதாவது சண்டைனா அன்னைக்கு நல்லா இருக்குமா குடும்பம்? சோறு கூட கிடைக்காது, அவ்வளோதான் இல்லை? எல்லாவற்றையும் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பெண்கள் பங்கு அதிகமாக இருக்கிறது. சகிப்புத்தன்மை நிறைய பேருக்கு. என்ன செய்யறது, வாழ்ங்க வந்துட்டோமே, ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டார், இன்னும் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும், கடவுளுக்கு பயந்து நடக்கணும்னு சொல்கிற பெண்களும் அதிகமாக உண்டு. ஆகையினாலே அந்த லிஸ்டில், பயந்து நடக்கிற அந்த லிஸ்டில் சாராளை போல பெண்கள் எழும்ப வேண்டும். நிறைய சொல்லலாம், லேயாளை பற்றி சொல்லலாம், ஆதிகாமத்தில் நிறைய ராகேலை பற்றி சொல்லலாம், நிறைய பேர், ரெபெக்காள் அவங்களாம் ரொம்ப பயங்கரம். நாங்கள் எல்லா நிச்சயதார்த்தத்தையும் அதான் பேசுவோம். ரெபெக்காளை பற்றி சொல்லாத திருமணமே அதிகமாக இருக்காது. அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு விசுவாசம். பார்க்கவே இல்லை, ஈசாக்கு யாருன்னே தெரியாது. இந்த காலத்துல வாட்ஸ்அப்பில் போட்டோ அனுப்பிடுவோம், ஐயா நல்லாவே இல்லை அப்படின்வோம். அந்த காலத்தில் எதுவுமே தெரியாது, அப்படியே வந்தாச்சு. பயங்கரமான அழகான ஒரு ஸ்திரீ அவங்க. ஆனால் இந்த எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, எஜமானுடைய மகன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகா திருமண பந்தத்துக்குள்ளாக வந்து ஒரு பெரிய சாதனை இல்லை? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் பாருங்களேன். எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க பேரை நம்ம உச்சரித்து கொண்டு இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிங்க, இன்னைக்கு பெண்களுடைய பங்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய நோக்கம் என்ன? ஆரம்ப காலத்தில் இருந்தது போல நாமும் ஊழிய வாஞ்சை நிறைந்தவர்களாக, தேவாலயத்துக்காக ஆண்டவருக்காக எதையும் இழக்க தயாராகின பெண்களாக நீங்கள் இருக்கணும். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடிக்கடி, நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் நமக்கு ரொம்ப ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக மாறிவிடும். உங்க மூலமாக திருச்சபை வளர வேண்டும், சத்தியம் உலகமெங்கும் பறைசாற்றப்பட வேண்டும். எலன் ஒயிட் பாருங்க, இந்த போட்டோஸ்லாம் அழகாக நான் வந்தேன்னா அப்படியே பார்த்தேன். எல்லாருடைய பேர் இங்கே இருக்கு. நானும் ஒரு லிஸ்ட்டு போட்டேன், அத்தனையும் லிஸ்ட்டு போட்டாங்க முன்னாடியே, பரவாயில்ல. எல்லாம் அழகான அந்த போட்டோலாம் பார்த்துட்டு போங்க, எவ்வளோ சாதனைகள் சாதித்திருக்கிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு யோசிக்க வேண்டும். ஆண்டவரின் ஏற்ற துணையை தான் கொடுத்தார், விழாயிலிருந்து எடுத்து ஆண்டவர் கொடுத்தார். ஆகையினாலே வாழ்க்கையில் யோசிப்போம். பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க, திருச்சபையிலையும் சமுதாயத்திலையும் மதிக்கப்படத்தக்கவர்கள். ஆகையினாலே இன்றைக்கி பெண்கள் தினம் உலகமெங்கும் போன வாரமே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? நம்ம கொஞ்சம் டிலேயாக தான் போயிட்டுருப்போம் எல்லாரையும் பார்த்துட்டு. இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி இந்த தினத்தை ஏன் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா, ஏவாள் ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாயானவள் என்பது போல நீங்களும் ஒரு தாயாக இருக்கிறீங்க. எலன் ஒயிட் அம்மையார் சொல்கிறாங்க, நிறைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்லாம் அப்படியே கிரீடத்தை வச்சுருப்பாங்களாம். அப்போது அவங்க அம்மாவை பார்க்கும்போது அந்த கிரீடத்தை அப்படியே எடுத்துட்டு விஷ் பண்ணுவாங்களாம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க.
பரலோகம் செல்வதற்கு பிள்ளைகளை வழிநடத்துவது தாய்மாருடைய முக்கியமான ஒரு பங்கு. உங்கள் பிள்ளைகள் உங்களை பரலோகத்தில் வாழ்த்த வேண்டுமானால் நீங்கள் குணசாலியான பிள்ளைகளாக, ஸ்திரீகளாக, 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.